திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 10ஆம் திருமுறையாக திருமூலநாயனார் அருளி செய்த 2ஆம் தந்திரம். இந்த 2ஆம் தந்திரத்தில் 7 எலும்பும் கபாலமும். இந்த எலும்பும் கபாலமும் 2 பேர் போடுவாங்க. யார்? அம்மா காளிகாம்பா எலும்பும் கபால மாலையும் போடுவாங்க. எங்கள் அப்பன் சுடுகாட்டுக்கு காவல்காரன் நம்ம சிவபெருமான் அணியும் எலும்பு அந்த மண்டை ஓட்டு மாலையெல்லாம் அணிஞ்சிருப்பார். அந்த அம்மாக்க வர சொல்லவே பல உங்களுக்கு உட்பட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. ஏன்னா அவங்க மாமியாருக்கு சொன்னாங்க, இன்னாடி விபூதியும் இந்த சுடுகாட்டு சாம்பலையும் மண்டை ஓட்டு மாலையும் போட்டுக்கின்னு இப்படி இவர் பொண்ணு கேட்குற, இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறியே, நம்மளுக்கு ஒத்துக்குமா, இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்ட்டு சொன்னதுக்கு அந்த அம்மா எனக்கு அதெல்லாம் பூசிக்கிறது தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லியும் 4 பேர் எப்படின்னா சொல்லுவாங்க, ஒரு மாப்பிள்ளன்னா ஒரு அழகு வேணாம்மா அப்படின்னு அந்த கேட்க. அப்போ அவர் சோமசுந்தர சொக்கநாதரை அப்படி ஒரு அழகாக மேக்கப் பண்ணி பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் பண்ணின்னு வந்தாராம். அங்கே வஸ்திரமும் பட்டும் விபூதி பட்டையும் அந்த திருநீருக்கு அந்த கிரீடங்களும் மணி மாலைகளும் அப்படி ஒரு அழகே உருவா நம்ம சிவபெருமான் வந்தாராம். அப்போ அந்த மாதிரி உக்காந்து திருமணம் முடித்தாங்களாம். அப்போ அவர் அந்த அம்மாவை விரும்பும் போதும் சொல்கிறாராம், ஏம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டினா உனக்கு கபாலமும் மண்டை ஓடுந்தாம்மா மிச்சம், என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. நான் கட்டுறதோ புலித்தோல், என் கழுத்தில் இருக்கிறதோ பாம்பு, வேறு ஒன்றும் என்கிட்ட கிடையாதுமா அப்படின்னாராம். அந்த மாதிரி அவருக்கு அழகு. நம்ம இதெல்லாம் போட்டிருக்காருன்ட்டு அவர் நம்ம பார்த்து பயப்படுறோமா? ஐயோ அப்பா, எங்கள் அப்பா அதெல்லாம் போட்டிருந்தா தான் அப்பா, அதெல்லாம் இல்லைன்னா அப்பா இல்லை. அவரோட ஐடியா எலும்பு அந்த மண்டவோடு மாலைகளும் எல்லாம் எலும்பு அணிஞ்சுன்னுக்கிறத தான் நம்ம விரும்புகிறோம், பார்க்குறோம். அதுதான் அவரை நம்ம நினைக்கிறது. எதையெல்லாம் நீங்கள் வானான்றீங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் படைச்சவர். அவருக்கு இல்லாததா எல்லாமே இருக்குது. எனக்கு எதுவுமே வேணாம். என்ன நிரந்தரம்? எதுவுமே நிரந்தரம் இல்லாதது அப்படின்றத உணர்த்துறதுக்காக அவர் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் நாம் தான் இதை சாப்பிடுன்றோம். இதை சாப்பிடுன்னும் போது நாம் என்ன செய்கிறோம்? அன்பாக நம்ம குழந்தை எப்படி நம்மளுக்கு கொடுக்க வந்தால் நாம் எப்படி அது வாயிலே வச்சு தூர்த்து குழந்தைய குண்டாக்குறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கே கொடுத்து நம்மளுக்கு வராத நோயெல்லாம் அழுகுறோம். அவர் என்றும் இளமையோட, என்றும் முதுமையாக, வயசான கிழவனாலும் அவர் தான், இன்றைக்கி இளமைனாலும் அவர் தான். எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டாக நிற்கிறது சிவபெருமான் தான். அவரை எலும்பும் கபாலமும் அப்படின்னு சொல்லி ஒரே பாடலை கொடுத்துருக்காரு. நம்ம திருமூலநாயனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்படிலாம் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வளம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலானாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வளம்பன் மணிமுடி வானவராதி இதெல்லாம் அவர் போட்டுக்கலன்னா இந்த
எலும்பும் கபாலமும் ஏந்திலானாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. அந்த எலும்பும் கபாலமும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருக்குமா, அதுக்கும் மறுவாழ்வு கொடுத்துருக்காரா எனக்கு தெரியல. இதில் திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த பாடலை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த பாடலை நம்ம பாடுறது மூலம் நாம் இந்த நேரம் சிவபெருமானை நினைக்கிறோம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வளம்பன் மணிமுடி வானவர் ஆதி எலும்பும் கபாலமும் ஏந்திலான் ஆகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. இதை அவர் போட்டுக்காமல் போயிருந்தா இதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிருக்கும். இதெல்லாம் போட்டு அவர் ஒரு அணிகலனா அப்படி ஒரு காட்சி அளிக்கிறாரு, நடனம் ஆடுறார். அந்த திருவாலங்காட்டில் நடனம் ஆடி அருமையான காட்சியை கொடுக்குறார். இந்த எலும்பும் கபாலமும் பண்ண புண்ணியம் அவருக்கு மாலையாக ஆகியிருக்கு. இதையெல்லாம் பாருங்க, கேளுங்க. நாம் திருமூலர்னு ஒருத்தர் இருக்காருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெரிய புண்ணியம். 63 நாயன்மார்களில் இடம்பெற்றவர் இந்த திருமூல நாயனார். இவர் 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். 3000 ஆண்டுகளில் வருஷத்துக்கு ஒரு பாடல்னு பாடினவர். இவர் கைலாயத்திலேருந்து வந்த உடம்பை பாதுகாக்க வச்சுட்டு திருமூல அந்த மாட்டுக்காரனுடைய உடம்புல போனவர். சிவபெருமான அந்த உடலை கைலாயத்திலேருந்து வந்த உடலை மறைச்சிட்டாரு. அந்த மாட்டுக்காரனுடைய பேர் மூலம் அவனுடைய உடம்புல இருந்து தியானத்தில் உட்காந்து 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருவடியை கைலாயம் போய் சேர்ந்தவர். இவருடைய பாடல்கள்லாம் கேட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஆயுள் கூடும், நம்ம வீட்லேயும் நல்ல சூழல்கள் விளையும். இப்படியா கொஞ்ச முனிவர்கள்லாம் சித்தர்கள்லாம் நம்ம பாடுறதும் பேசுறதும் பெரும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நேரம் செலவிட்டுருக்குறோம், இதெல்லாம் புண்ணிய லிஸ்ட்டில் போய் சேரும். இதெல்லாம் நம்மளுக்கு சிவபெருமானண்ட நல்ல நேரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரம்னு எல்லாம் எழுதி வைப்பார். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.